அந்த காக்கா தான் நிக்குது பாருங்க. சரி ரைட்டு. இப்ப இதுக்கு வரும். என்னன்னா, காது குத்துறது, துணி துவைக்கிறது, இந்த ஜன்னலு, கதவு, மரம் அதெல்லாம் செய்றது, மீன் பிடிக்கிறது, இப்படி வந்து தறி துணி நெய்யிறது. இது எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரோட தொழிலுங்கிறாங்க. இது எங்க தொழிலு, இது அவங்க பரம்பரை தொழிலு, இது அவங்க செய்ற தொழிலு அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாங்க, ஒதுக்குறாங்க. அவங்கவங்க எடுத்துக்கிறாங்க. இது எங்க தொழில்னு. எனக்கு தெரிஞ்சு மனிதன் உலகம் வந்து தோன்றிய காலத்துல விவசாயம் தான் தொழிலா பண்ணியிருப்பான் இல்லையா? எல்லாரோட தொழிலும் விவசாயமா தான் இருந்திருக்கும். ஏன்னா, பசிய போக்குறதுக்கு மிருகத்தையே வேட்டையாடி, வேட்டையாடி சாப்பிட்டுருக்க முடியாது. ஏதோ காய்கறி, நெல் பயிர் இதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணி முதல்ல பசிக்காக தான் அப்பலாம் வேலை பார்த்துருப்பாங்க, வேர்வை சிந்திருப்பாங்க. ஆனா, இன்னைக்கு ஒரு மம்மட்டிய தூக்குனா ஃப்ரிஸ்டேஜ், ஒரு சேத்துல கால வச்சா ஃப்ரிஸ்டேஜ். அப்போலாம் எங்கள் ஊரில் வயசு பசங்களாம் பார்த்தா அண்ணா கூட எடுத்துக்கிட்டு அருவா எடுத்துகிட்டு பிள்ளை இருக்க போவாங்க. இப்போல்லாம் ஃப்ரிஸ்டேஜ் பார்க்குறாங்க. அப்போது ஒரு விவசாயம்னாலே எல்லாரும் ஃப்ரிஸ்டேஜ் பார்க்குறாங்க. ஆனால் பசிக்கு, வயிறு பசிக்கு பொன்னி அரிசியாக வேணும், பாஸ்மதி ரைஸாக வேணும்.